நாங்கள் இந்த விலை உயர்வை தவிர்க்க முடியாததால் ஒவ்வொரு கல் ஒன்றுக்கு 5 முதல் 6 ரூபாய் உயர்த்தி விற்க இன்று தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாமக்கல், ஈரோடு, கரூர், கோவை, திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சேர்ந்து மட்டும்தான், சேலம் உள்பட 6 மாவட்டங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் விலை ஏற்றிருக்கிறாங்க. வேறு எங்கேயும் விலை ஏற்றலை. அதனால் இந்த மாவட்ட மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. திட்டத்தில் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் ஒரு 3 லட்சம் ரூபா 3.5 லட்சம் ரூபா மட்டும்தான் கவர்மெண்ட் கொடுக்குது. அதுக்கு பின்னால் 2 லட்ச ரூபா கையிலேருந்து போடக்கூடிய சூழல். இந்த மாதிரி விலை உயர்வின் காரணமாக ஒரு வீட்டுக்கு 50,000 to 75,000 ரூபாய் அதிகமாகுது. வீடு கட்டும் கூடிய கலைஞர் வீடு கட்டும் திட்டம் எல்லாமே சரியாக முடிவுடையாமல் தான் நிற்குது. தங்கம் கூட விலை குறைவாக வைக்குது. இது அபரிவிதமான விலையாற்றமாக இருக்குது. இது தமிழக அரசு இதை பற்றி ஒரு விரைந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. கல்குவாரி மற்றும் கிரஷர் உற்பத்தியாளர்கள் மூலப்பொருட்களின் விலையை தொடர்ந்து உயர்த்தி வருவதால் திருப்பூர் மாவட்டத்தில் ஜனவரி 1, 2025 முதல் ஹாலோ பிளாக் கற்களின் விலை கல் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும் என திருப்பூர் மாவட்ட ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. பல்லடம் அருகே ராயர்பாளையத்தில் நடைபெற்ற சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு ஒருமனதாக எடுக்கப்பட்டது. புதிய விலை விவரம்: தற்போது 38 ரூபாய்க்கு விற்கப்படும் கற்கள் 43 ரூபாய்க்கும், தற்போது 51 ரூபாய்க்கு விற்கப்படும் கற்கள் 56 ரூபாய்க்கும் விற்கப்படும். கொங்கு மண்டலத்தின் 6 மாவட்டங்களில் மட்டுமே கல்குவாரி மற்றும் கிரஷர் உற்பத்தியாளர்கள் தொடர்ச்சியாக ஜல்லி, எம்சாண்ட் போன்ற மூலப்பொருட்களின் விலையை உயர்த்தி வருகின்றனர். இந்த விலை உயர்வு முதலமைச்சரின் கனவு இல்லம் திட்டத்தையும் கட்டுமான துறையையும் கடுமையாக பாதிக்கும் என சங்க செயலாளர் நாச்சிமுத்து தெரிவித்தார். கல்குவாரி மற்றும் கிரஷர் உற்பத்தியாளர்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கடந்த 1/12/2024 அன்று கல்குவாரி மற்றும் கிரஷர் உற்பத்தியாளர்கள் தங்களது மூலப்பொருட்களான ஜல்லி, டஸ்ட்டு, எம்சாண்டு அனைத்து விதமான அவர்களுடைய மூலப்பொருட்களுக்கு டன் ஒன்றுக்கு ரூபாய் 1000 உயர்த்தியதன் விளைவாக நாங்கள் எங்களது சங்கத்தின் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருளான டஸ்ட் மற்றும் காலிஞ்சி ஜல்லி ஆகிய 2 பொருட்களுக்கும் டன் ஒன்றிற்கு 1000 ரூபாய் உயர்ந்ததன் விளைவாக ஹாலோ பிளாக் ஒரு கல்லுக்கு 5 முதல் 6 ரூபாய் உயர்வு ஏற்பட்டுவிட்டது. ஆகவே இந்த உற்பத்தியை செய்வதற்கு நாங்கள் 5 முதல் 6 ரூபாய் உயர்த்தி விற்க தள்ளப்பட்டோம் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த கூட்டம் வாயிலாக நாங்கள் கிரஷர் உற்பத்தியாளர் மற்றும் கல்குவாரி உற்பத்தியாளர் கேட்டுக்கொண்டுவதெல்லாம் இனிமேல் இந்த மாதிரி விலை உயர்வு, அபரிவிதமான விலை உயர்வு இல்லாமல் பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் இந்த விலை உயர்வை தவிர்க்க முடியாததால் ஒவ்வொரு கல் ஒன்றுக்கு 5 முதல் 6 ரூபாய் உயர்த்தி விற்க இன்று தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. கல்குவாரி உற்பத்தியாளர்கிட்ட நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. எங்களை கூப்பிட்றதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக மனு கொடுத்தோம். இந்த விலை உயர்வை குறைக்க வேண்டும், எங்களுடன் கூட்டு பேச வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு எந்த விதமான மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நடவடிக்கை இல்லை. எங்கள்கிட்ட எந்த தகவலும் இல்லை. அவங்க அவங்களுடைய விலை உயர்வு, அவங்க உற்பத்தி பொருளுக்கு விலை உயர்வு பண்ணுறங்கிறதோடு நிறுத்திட்டாங்க. ஒரு டன் ஒன்றுக்கு 1000 ரூபாய் உயர்த்தினால ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக 100% விலை ஏறும். அதாவது என்ன, கடந்த பிப்ரவரி மாதம் தான் கல்குவாரி கிரஷர் உற்பத்தியாளர்கள் தங்களது மூலப்பொருட்களுக்கு டன் ஒன்றிற்கு 1000 ரூபாய் விலை உயர்த்தினார்கள். அதன் பின்பு மீண்டும் 8 மாதத்தில் மீண்டும் டன் ஒன்றுக்கு 1000 ரூபாய் உயர்த்தி இருக்கின்றார்கள். ஆகவே இது கலைஞர் வீடு கட்டும் திட்டம் உள்பட ஏழை எளிய மக்கள் வீடு கட்டும் அனைத்து பொருள்களும் இந்த இதில் வருகிறதுனால் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள் பொதுமக்கள். அவங்ககிட்ட கேட்கணுங்க, அவங்க அறிவிக்காமையே விளையாட்டுறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு தமிழ்நாட்டில் 6 மாவட்டம் மட்டும்தான், அதாவது என்னென்னா இந்த கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாமக்கல், ஈரோடு, கரூர், கோவை, திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சேர்ந்து மட்டும்தான், சேலம் உள்பட 6 மாவட்டங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் விலை ஏற்றிருக்கிறாங்க. வேறு எங்கேயும் விலை ஏற்றலை. அதனால் இந்த மாவட்ட மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. மாவட்டங்கள்ங்கிறது அதிக தூரம் இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாக, அதனால் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு கல் ஒன்றுக்கு, அதாவது 6 இன்ச்சு கல் 1 அடி நீளம், 6 இன்ச் அகலம், 8 இன்ச் உயரம் இருக்கக்கூடிய கல் ஒன்றுக்கு 5 ரூபாய்க்கு உயர்த்தி 43 ரூபாய் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். 38 ரூபாய் ஏற்கனவே இருந்த விலை, பழைய விலை ஏற்கனவே 38, 43 பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 6 இன்ச்சுக்கு 8 இன்ச் உயரம், 15 அடி 1.25 அடி நீளம், அந்த மாதிரி கல்
52 ரூபாயாக உயர்வு பற்றிருக்கிறோம். எல்லா கல்லுக்குமே 5 ரூபாய் மட்டும் விலை உயர்வு செய்யும். விலை நிர்ணயம் 5 ரூபாய் மட்டும். எல்லாம் ஒரு ஏற்கனவே இருக்கிற விலையிலிருந்து 5 ரூபாய் நிர்ணயம் பண்ணி இன்ச்சு கல் 56 ரூபாயாக பண்ணியிருக்கிறோம். இல்லை, பொதுமக்கள் எல்லா மக்களுமே பாதிக்கப்படுறாங்க. விலை உயர்வு அப்படிங்கிறது சாதாரண பொதுமக்கள் ஒரு வீடு கட்டும் திட்டத்தில், கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் ஒரு 3 லட்சம் ரூபா 3.5 லட்சம் ரூபா மட்டும்தான் கவர்மெண்ட் கொடுக்குது. அதுக்கு பின்னால் 2 லட்ச ரூபா கையிலேருந்து போடக்கூடிய சூழல். இந்த மாதிரி விலையோரின் காரணமாக ஒரு வீட்டுக்கு 50,000 to 75,000 ரூபாய் அதிகமாகுது. வீடு கட்டும் கூடிய கலைஞர் வீடு கட்டும் திட்டம் எல்லாமே சரியாக முடிவுடையாமல் தான் நிற்குது. இந்த விளையாட்டம் கல்குவாரி கிரஷர் உற்பத்தியாளர் தான் விலை அபரிவிதமான விளையாட்டமாக இருக்குது. தங்கம் கூட விலை குறைவாக வைக்குது. இது அபரிவிதமான விளையாட்டமாக இருக்குது. இது தமிழக அரசு இதை பற்றி ஒரு விரைந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. அரசு நடவடிக்கை எடுக்கணும். 1/1/2025 முதல் நடவடிக்கை அமலுக்கு வருகிறது.